அவமானங்களை நினைத்து அழாதீர்கள். உங்கள் அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே அவமானங்கள் தான். கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது, ஆனால் புன்னகை நம்மிடம்தான் உள்ளது. பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளியும் அல்ல, மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாள்களும் அல்ல. நாம் வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கின்றது என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதே முக்கியம். இறப்பதற்கு விஷம் குடிப்பவன் பிழைத்துக் கொள்கிறான், வாழ்வதற்கு மருந்து குடிப்பவன் இறந்து போகிறான். எதுவுமே நம் கையில் இல்லை. எதுவுமே சரியில்லாத போதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புவதுதான் வாழ்க்கை. நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும். உன்னை சுற்றி உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. சரியது பிழையது என எம்மால் சிந்திக்க முடிந்தால் மற்றவர்களின் ஆலோசனைகள் எமது வாழ்க்கைக்கு அதிகம் தேவைப்படாது. இன்று நீங்கள் எடுக்கும் முடிவு மூலம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்ற முடியும். நீங்கள் எடுக்கும் முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும். முதலில் குடும்பத்திற்கு சேவை செய்யுங்கள், அதன் பின் பொதுச் சேவையில் ஈடுபடுங்கள். உண்மையை விட மதிப்பு மிக்க விஷயம் வேறில்லை. அது ஒன்றே என்றும் நிலைத்திருக்கும். நம் பிரச்சனைக்கு மற்றவர்களால் ஆறுதல் மட்டுமே தர முடியும். அதற்கான தீர்வு நம்மிடமே உள்ளது. வீட்டில் உள்ளவர்களை அறிவினால் அளவிடுவதும் வெளியாட்களை அன்பினால் அளவிடுவதும் முட்டாள்தனம். அறிவாக பேசுவதை விட பரிவாக பேசுபவர்களிடமே மனம் அதிகமாக பேச விரும்பும். வார்த்தைகளின் உண்மை இல்லையெனில் எண்ணங்களில் தூய்மை இருக்காது. எல்லோரிடமும் அளவாக பேச வேண்டும். அளவில்லாமல் பேசினால் அவதிப்பட வேண்டியதுதான். உனக்கு யாரை பிடிக்கிறதோ மகிழ்ச்சியுடன் பழகு. உன்னை யாருக்கு பிடிக்கவில்லையோ அவர்கள் மகிழ்ச்சிக்காக விலகு. வெற்றி பெறுபவர்கள் எப்போதும் மிகச்சிறந்த காரியங்களை செய்வதில்லை. அவர்கள் சாதாரண வேலையை கூட மிகச்சிறந்த முறையில் செய்கின்றனர். உலகத்தில் அழகற்றது என்பது எதுவும் இல்லை, எல்லாமே அழகானதுதான். அதை பார்ப்பவர்களின் மனநிலையை பொறுத்தது. புண்படுத்தியவர்களையும் மன்னிப்பதே பெருந்தன்மை. ஆனால் அது அவ்வளவு எளிதில் யாருக்கும் வந்து விடுவதில்லை. அவமானங்களை நினைத்து அழாதீர்கள். உங்கள் அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே அவமானங்கள் தான். நோயை விட அச்சமே அதிகம் கொள்ளும். எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மறக்காதீர்கள், எதிர்காலம் என்ற ஒன்று உண்டு. அமைதியாக இருப்பவர்களை கோழை என்று எண்ணிவிடாதீர்கள். தேவையற்ற வார்த்தைகளை விடாமல் அமைதியாக கடந்து செல்வதற்கு அதிக மன உறுதி தேவை. ஒரு ஆணை உண்மையாக நேசிக்கும் எந்த ஒரு பெண்ணாலும் இன்னொரு ஆணிடம் மனம் விட்டு பேச முடியாது. Please subscribe. வாழ்க வளமுடன்.